ஓ மாமா மேட்டு போடா. என்ன நின்று போச்சு? நாலு கறி. ஆனா கரண்ட் போட்டு இருக்கு, ஊந்துருவோம். மாமா கறியை தொட்டு அதில் தீத்தான் இல்லை, அது தீத்துற மாதிரி தான் இருக்குது. தீத்துறது வந்து எப்படி என்ன பண்ணலான்னு நீங்கள்? தெரியல, சத்தியமாக தெரியல என்ன பண்ண. இல்லை, நான் 1000 ரூபா கொடுத்து 4 கோழி வாங்கியாந்தான். நீ வெறும் 4 சுரக்காய் எடுத்துன்னு வந்துட்டு காய் எனக்கு கறி உனக்குன்ற. என்னை பார்த்தா எப்படி அப்படி தருதா இல்லை இப்படி தருதா? இல்லை மாமா, அசிங்க பார்த்துறியா? என்ன மாமா, உனக்காக என் உயிரே கொடுப்பேன், ஆனால் கோழியை கொடுக்க மாட்டேன். இதுதான் எல்லாம் சொல்லினேன், நல்லா டைலாக் இருக்குது. சரி வெட்டு வெட்டு, அதாக இருந்தாலும் நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடும்போது பேசிக்கலாம் பங்கு பற்றி. இதுதான் சொல்லி நீ வெட்டு. மச்சான், என்ன அத்தை பார்த்து ஆத்தி கிடக்குறேன்னுமா? இல்லை மாமா, அன்றைக்கி மாங்காய் பறிச்சோம்ல. யார்? நீ என்னண்ணா? ஆமாம், பார்த்தேன், அதான் ஞாபகம் வந்துடுது. என்ன ஞாபகம் வந்து? அன்றைக்கி நீ மாமரத்து மேலே ஏறினல்ல, அப்போ கீழே வந்து பார்த்தான். என்ன பார்த்தா? அதான் மாங்காய் 2 ஆடிச்சு, அது ஞாபகம் வந்துடுது. இதே மாதிரி தான் இருந்தது, ஆனால் மாங்காய் டேஸ்ட்டாக இருந்தது. நீ பறிச்சு கொடுத்தது மாங்காய் சீசனே முடிஞ்சு போச்சா? அது எனக்கு மாங்காய் ஞாபகம் வந்துடுது. அது கற்பூர வழி, அது கற்பூர மாதிரி வாசனை. அது வந்து நீல மாம்பழம், உனக்கு தெரியாது. நல்லா குண்டு குண்டா இருந்தது. என்ன சொல்கிறேன்? நல்லா இருந்ததுயா. மாமா, இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுக்குவா, அப்படியே போட்டுருவா. கொட்டை இல்லை, வேறையா? ஆமாம், சரி. வேற 2 ஒன்று தானே? 2 ஒன்று தான். சிறப்பு எடு. இந்த வேற எடுத்து போட்டால் முளைக்குமா? முளைக்காது. முளைக்காதுல்ல? மச்சான், சொல்லுங்கம்மா. சக்கு சக்குன்னு வெட்டுறா, நல்லா வெட்டுறம்மா. நீ தான் பெரிய வெட்டு மாஸ்டர் ஆச்சா? கையை எப்போ வெட்டிக்கணும்னு பார்க்குறீங்க? என்னம்மா, நீ உன் கையை வெட்டிக்கினா நான் என் இதை வெட்டிக்கிறதுக்கு சமம் இல்லையா? காலை ஒரு கத்தி வாங்கி தர மாட்டீங்க மாமா. சின்ன பிள்ளையில படிச்சது இல்லை, தன் கையே தனக்கு உதவி, புரியுதா? கத்தியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான், நல்ல வேலைக்காரன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த கத்தியை தூக்கி போட்டு அந்த பிள்ளையை வச்சு சிக்கு சிக்கு சிக்குன்னு வெட்டியிருப்பேன், தெரியுமா? நீ என்னடானா உனக்கு இவ்வளோ பெரிய கத்தி வாங்கி கொடுத்துக்கிறேன், கத்தி சரியில்லை, சாமான் சரியில்லைன்னு. என்ன ஒரு சொரக்காயை வீணாக்கி வச்சுக்கிறேன்? சொல்ல சொல்ல கேட்காம மறுபடியும் வெட்டிக்கினேங்கடா. இது என்ன, இது கறின்னு நினச்சியா காயின்னு நினச்ச? ஏன் நீ மட்டும்தான் அந்த கத்தியை வச்சு இப்படி வெட்டுவியா? நான் வெட்ட மாட்டேனா? பார்க்குறியா? என் கத்தி என் ஷார்ப்பு எப்படின்னு பார்க்குறியா? மாமா, மேட்டு போடா. கிளப்பா, கிளப்பா கிளப்பிட்டு தான் போடணும். ஓண்டது சொல்லு. 1 2 3. என்ன நின்று போச்சு?
பார்த்தாலும் தண்ணியில் ஊழி. எங்க நிம்மதியா புரிய ஒரு எப்ப பார்த்தாலும் வந்து சூட்டில் வாங்கிக்கிறா. அடுப்பு பிடிச்சிக்கிச்சு, நம்ம வானில் வச்சுக்கலாம். என்ன மச்சான் பார்க்குறா? நாளை ஏரோப்ளான் போகிற சத்தம் கேட்குதியா? நம்ம சின்ன வயசில் ஓடி ஓடி பார்ப்போம் பார்த்தியா? அங்கே தெரியாதுன்ட்டு மெத்தையில் போய் ஊற மட்டும் மெத்தையில ஏறி பார்க்கணும். மெத்தையில் இறங்கி இறங்கி அடிப்பாங்க வேற நம்மளெல்லாம். சுத்தமான பாமாயிலே கிராம்பு, இந்த வெங்காயம், காம்புகள்ல பச்சை மிளகா தள்ளிக்கோ. மாமா கிண்ட ஆரம்பிச்சு ஒரு தூள் வருதியா மாமா? நல்லா கிண்ட கருப்பில் போட்டுக்கிட்டான் மறந்துட்டான். போடு போடு. மொத்தம் தான் சமையல் பண்ணுறது மொத்தம் மறக்கிறது. காஞ்ச மிளகா போட மறந்துட்டான். போடு எல்லாத்தையும் போடு. மிளகா மாமா இஞ்சி அவுச்சிச்சு, இதை கொஞ்சம் புரியும் நெஞ்சு கட்டிக்கிறான். காஞ்ச மிளகா ஆமாம்மா, காஞ்ச மிளகா மூசா போட்டால் காரமா? மூசா போடாதங்க காரம், ஒத்து போடாதங்க காரம். அது காரம் தான் செய்யும். இஞ்சி பேஸ்ட். ஏய் என்னையா நேற்று ஒழுங்காக சொல்கிறதுப்பா. இஞ்சி பேஸ்டியா? வெங்காயம் எப்படி கேட்டுக்கும்? கேட்குங்க, எப்படி வேணா கேட்கும். விலை அதிகமாக இருக்கு. ஓட்ட தக்காளி. ஆமாம்மா, தக்காளி விலை ஓவராக விற்கிது. என்ன பண்ணிட்டு அதான் கடையில் வாங்கினா கல் உப்பு. மாமா இந்த உப்பு எங்கேருந்து வச்சுருமா? அதான் சொல்லிட்டாச்சு கம்மி விடு. மிச்ச வச்ச கோழி கறியை பிறகாவும் போட்டா போடு. அரைச்சி கொடுத்த 5 வகை மசாலா. மாமா நல்லா கிண்டு. எங்கள் அத்தை கையால் அரைச்சி கொடுத்துது. சும்மா டேஸ்ட் கமகமக்கும் வாசனை தூக்கும். மாமா தட்டு நிறையா 2 பீஸ் போடு. டேஸ்ட் பார்க்குறேன். தட்டு நிறையாவா? தட்டு நிறையா 2 பீஸ் மாமா. இதை போட்டாலே தட்டு நிறைய தான் வரும்போது இது. ஆமாம்மா, தட்டு நிறையா மட்டும் போடுமாம்மா, வேற வேணாம். டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறேன். சாப்பிடும் போது அப்போ தனியாக சாப்பிட்டுக்கலாம். போடுமாம்மா, தட்டு நிறையா 2 பீஸ் போடு. அல்ல அடியில் விட்டல நடுவில் வா. போக என்னயா 2 பீஸ் 2 மிளகா போட்டுக்கிறா? அதான் 2 பீஸ் சாப்பிடு. போடணுமா? டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். நல்லா இல்லை, உப்பு காரம் கூட குறைய இருந்தால் போட்டுக்கலாம்ல. அதுதான் போடு. காரம் தான் இருக்கும். அது என்ன? போடு. போடு போடு. அள்ளி போடியானா கிள்ளி போடுற. சரி, இதையே சாப்பிடும். மாமா டேஸ்ட் சூப்பரா. உன்னோட கை பக்குவம் காற்று முடிச்சதுக்கப்புறம் கடாயை நக்குவோம். ஆஹா சூப்பரியா, நீ ஒரு வேலைக்காரன் நிரூபிச்சிட்டியா. கறி பிச்சி ஜாம் மாதிரி இருக்கிற அந்த மசாலாவை தொட்டு என்ன சுவையா? நீ வேக வச்ச சொரக்காய். ஓ மாமா, சொரக்காயும் கறி மாதிரியே இருக்குயா, ஆனால் வேற கறி மாதிரி இருக்குது. ஓ மாமா, இலைய போட்டு ஈ ஓடுது. வாயா சோத்த போடியா. எம்மா நேரம் உட்காந்துங்கத்தியா. மனுஷனுக்கு வவுறு பாவாங்கவான்னுது. அப்படிதான் போதும். ஏன் தண்ணி தெளிக்கிறனா? அப்போ என் மச்சான் தூங்கிடுவான். இப்போ சாப்பாடு கை போட்டாதான் வந்து அவன் கரெக்டாக சாப்பிடுவான். அதான் தண்ணி தெளிக்கிறான். அவனுக்கு வேற ஒன்றும் கிடையாது. சொன்னா மூஞ்சில தெரியல. ஏய் போதுமா, கொட்டியா கொட்டியா கொட்டியா. அப்படிதான் கொட்டியா கொட்டியா. கொட்டு 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 கொட்டு. ஓ மாமா, சோத்த போட்டா குழம்பா ஊத்தியா. சோத்த பார்த்தாவே இவன் சாப்பிடு சாப்பிடுன்றாயா. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்டாலும் பத்த மாட்டேதியா அவனுக்கு. கேட்டுக்கினே வரான். இரு குழம்பு வந்துட்டு, சோறு வந்துட்டு, குழம்பு வரப்போகுதே. வந்த முன்னே உன்னை நான் திருப்தி படுத்துறேன் அன்னைக்கு. வா 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 வா. நாக்கில் எச்சு ஊர்தியா. வாயா சீக்கிரம். எடுத்துன்னு வரையா இல்லையா நீ?
இல்லை நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கவுத்துக்குவேன் எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துருவோம். ஓ அம்மா நேரம் கிண்டனையா இங்கே வந்து கிண்டனமா அள்ளி கடாச்சியா கண்ணு முன்னாடி அம்மா நேரையா உட்காந்துங்கத்தியா அப்படிதான் போடு. லெக் பீஸ் அந்த லெக் பீஸ் எடுத்து தோறு அந்த லெக் பீஸ் அந்த தொடக்கறி போடு 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 அதான் பா பார்த்து இவனை சாப்பிட்டா தாயா சாப்பிட்றான் போடுப்பா சை நானி வர மாத்த மச்சான் வராதியா உனக்கு வராது. அவ்வளோதானா? ஓ மாமா எங்கே ஆயிட்டான்? என்ன ஆயிட்டான்? ஈரல் ஈரலா? என்னடா மச்சான் நீ வேற காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சியா என்ன? காலைல எழுந்திரிச்சு கடைக்கு போவோம், கறி வாங்கினு வா, யானத்தை கழுவு, வெங்காயத்தை வெட்டு, தண்ணி தூக்கினு வா, விரவு பொறிக்கணும் வா, எம்மா வேலை பார்த்தேன். இந்த ஒரு சோத்துக்கு காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்ச ஓட்டையா சூரியனே மஞ்சித்தியா. இப்போதாயா சோத்தை போட்டுக்கிறேன். ஈரல் எடுத்து போடியா, ஈரல் சாட்டாதாயா என் ஜென்மம் என் கட்டை வேவும். எடுத்து போடியா யோ எங்கே இருக்குது எடுத்து போடியா. இந்த ஒரு வேலை சோத்துக்கு நான் காலிலேருந்து எம்மா வேலை செஞ்சுக்கிறேன் தெரியுமா. இதுக்கு வேலைக்கு போயிருந்தா கூட 10 நாளைக்கு சாப்பிட்ருப்பேன் நான். மாமா கையால் சாப்பிட்ணுன்ற ஒரே காரணம் தான். எங்கே வேணா சாப்பிட்ருக்கலாம், எப்படி வேணா சாப்பிட்ருக்கலாம். ஆனால் மாமாவோட கை பக்குவமே பக்குவம். மச்சான் எலும்புலாம் மாட்டிக்க போகுது மச்சான். கீழே துப்பிடு மச்சான் வேணா வா உள்ள போய் அத்துக்கும் சோறு கச்சிட்டு. ஐயோ மாமா உன்னை கூப்பிடலாம் கூடாது. நான் காலையிலேருந்து எனக்கு நிறைய வேலை வாங்கிட்டேன். இருந்தாலும் மாமா வச்சேன் உன்னை விட்டு சாப்பிட எனக்கு பிடிக்கல. வா வந்து உட்காரு வா. எப்பா தெய்வமே வா வா வா. நீ சோத்துக்கு செத்தவங்க எனக்கு தெரியல போச்சு. உனக்கு ஒரு கும்பிடு சாப்பிட்டு வா, நான் உட்காந்துக்கிறேன். சேர்ந்து சாப்பிடும். இருந்தாலும் எனக்காக நீ ஒரே ஒரு வாயாவது சாப்பிடணையா, அப்பதான் ஆசைக்கிறான். என்னடா இப்பதான் குடிக்கிற மாதிரி நான் பாசமா கை நீட்டலாம் பார்த்தா அதுக்குள்ள சரிப்பா நான் உட்காந்து வேடி பாரு. என்னதான் இருந்தாலும் சரியா ஒன்றை விட்டுட்டு எனக்கு சாப்பிட என்னைக்குமே மனசு ஒப்பாது. அதனால நீ ஒரு வாயாவது சாப்பிட்டாதான் எனக்கு தான். அட சோம்பு எனக்கு கொடுக்குறேன் பார்த்தா வாங்க எனக்கு கையில் சோறு தான் போட முடியும். வந்து உட்காந்து சாப்பிட்டியா வீட்டு வேற விடுவாங்களா? இப்போ தான் சொன்னேன் நான் கூப்பிட்றேன் சாப்பிட்றேன்ட்டு இப்போ வடிக்கிறேன்ட்டு ஏதாவது வாங்காதியா? வந்து உட்காந்து சாப்பிட்டியா? சாயா புள்ளையே வந்தாங்க வாய் வரும் வேற. இன்னைக்கு நான் நீ சாப்பிட்ற வேடிக்கை பார்க்க போகிறேன். நீ மாதிரி சாப்பிடு. உன்னை பார்க்க வச்சாட்டா எனக்கு ஒவ்வொரு வலிக்கும். வாமாம்மா கோச்சின்னு போய் அங்கே நிற்காதா. வந்து உட்காந்து சாப்பிட்டியா? சாப்பிடலாமா? நீ சாப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷம். நான் சாப்பிட்றது முக்கியம் கிடையாது. புரியுதா? பரவாயில்ல சொல்லிட இப்போ வாங்கி தந்து. நான் வைக்கிறேன் இடம் பார்த்து எனக்கு நம்ம மச்சான் மிளகா கறி தான் ஃபஸ்ட்டு, மற்றெல்லாம் அப்புறம் தான். மிளகாலாம் ஜூஸ்.
எல்லாரும் கிள்ளி தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் மட்டும்தான் இப்படி எப்படியா பாரு அப்படியே அள்ளி சாப்பிடுவோம். நாங்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு வேறு டேஸ்ட் நமக்கு. நீ சாப்பாடு கறிக்கிறேன்னு சூப்பரா கறி கிரேவி இல்லை, ஆ சொரக்கா தான் பெஸ்ட்டு இன்னைக்கு. ஆ சொரக்கா சாப்பிட்டு பார்த்தியா? ம் இல்லை ம் மாமா சொரக்கா எடுத்துன்னு போகிறோம். ம் அப்படியே தண்ணி நீர் சத்து. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூலிங் அதே. ம் இன்னைக்கு சாப்பாடு சூப்பர். நாங்கள் சாப்பிட்றோன்னா டைம் ஆகும். ஒரு பொழுதுக்கு உட்காந்து இது ஃபுல்லாக சாப்பிட்டு நைட் சாப்பாடு இதே சேர்த்து சாப்பிட்டு போய் தானே பத்து வாங்க போகிறோம். ஆனால் சாப்பிடல. ஆமாம், காலையில் சாப்பிட்ற சாப்பாடு ஒரே சாப்பாடு முழு சாப்பாடு சந்தோஷம்.